வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணிக்கு நான் வந்து ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கேன். எவ்வளோ அம்பாலும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இது வாங்கியிருந்தேன். இந்த மனை ரொம்ப அழகாக இருந்தது, ஐஸ்வர்யம்னு எழுதியிருந்தது. இந்த குட்டி மனை வந்து இப்போ நம்ம பிரதிஷ்டை பண்ண போகிற சிவனுக்காக வாங்கியிருக்கேன் நான். இதில் தான் நம்ம கிட்ட இருக்கிற விளக்கு கலெக்ஷன்ஸு. பித்தளை விளக்குலாம் உள்ளே இருக்குது, ஏற்கனவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாரு, வாவ். அரோஹரா, அரோஹரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செங்கை ராஜி. வெல்கம் டு செங்கை ராஜி யூடியூப் சேனல். நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நம்ம இந்த வருஷம் கொண்டாடின கார்த்திகை தீபம் vlog தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த vlog ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் செய்திருந்தோம், என்னென்ன பட்சணங்கள் செய்திருந்தோம், ரொம்ப சிம்பிளாக தான் இந்த வருஷம் நான் செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். இதை தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த நேரத்தில் நான் பெரிய பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணதுனால இப்போ நம்ம சேனலுக்கு 5000 சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்கீங்க. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. கரெக்டாக கார்த்திகை தீபம் நைட்டு 12 மணிக்கு அந்த நாள் பிறக்க போகுதுன்னா அன்னைக்கு தான் நம்மளுக்கு 5000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சிவனுடைய அருளால் தான் இது நடந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் சிவன்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். நம்ம வீட்டுக்கு ஒரு சிவன் சிலை வேணும்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு செங்கல்பட்டுலேயே கிடச்சிருந்தது. இதை வந்து நம்ம சில ப்ரொசீஜர் வச்சு தான் பூஜை பண்ணணும், அதை வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு கேள்விப்பட்டு இதை வந்து நான் ஊற வச்சுருக்கேன். அதை தான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். எப்படி பிரதிஷ்டை பண்ணுறதுன்றதை லாங் வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இது 12ஆம் தேதி வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க செங்கல்பட்டில். ஆனால் வேறு வழி இல்லை, நான் வந்து கார்த்திகை தீபத்துக்கான பர்ச்சேஸும் பண்ணி ஆகணுன்றதுக்காக செங்கல்பட்டில் நான் ஒரு ஃபேன்சி ஸ்டோர், பாலாஜி ஃபேன்சி ஸ்டோருன்ற இடத்துல சில திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். இந்த திங்ஸ் எல்லாம் நான் ரொம்ப நாளாக பூஜை ரூமுக்காக வாங்கணும் அப்படின்றதுக்காக போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். சுவாமிக்கெலாம் குட்டி குட்டி சிலைகள் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கெலாம் வந்து ட்ரெஸ் கண்டிப்பாக நம்ம போடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ் அழகாக க்யூட்டாக விற்றுது. அதுவும் ஒரு சாஸ்திரத்துக்கு விளக்கு வாங்குவாங்க இல்லையா, அந்த விளக்கும் பரணி தீபம் ஏற்றுறதுக்காக 5 முகம் கொண்ட விளக்கு இதெல்லாம் நான் வாங்கியிருந்தேன். அதை தான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். தர்பை புல் வந்து வீட்டில் காலி ஆகிட்டு இருந்தது, அதுவும் வாங்கியிருந்தேன். சரி, நம்ம தீபத்தன்னைக்கு சுவாமிக்கு கண் திறக்கிற நிகழ்வு இருக்கும் அந்த பிரதிஷ்டை பண்ணும்போது, அதுக்காக கண்ணாடி ஒன்று வாங்கியிருந்தேன். மனைகள் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாமும் நம்ம வந்துட்டு வாங்கியிருந்தோம். இப்போ பூஜை ரூமை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் தீபத்துக்காக அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜை ரூமில் அடிக்கடி வந்து அந்த பொட்டு வைக்கிற இடம்லாம் ஃபங்கஸ் வந்துடும். இந்த நவம்பர் டு ஜான்வரி பிப்ரவரி வரைக்கும் வச்சுக்கோங்களேன். வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து கொஞ்சம் அந்த சன்லைட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குன்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஃபங்கஸ் வந்துடும், பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு எதெல்லாம் நல்லா இல்லையோ அந்த பாத்திரங்கள் வரைக்கும் நான் தேய்க்கலான்ட்டு எடுத்து வச்சேன். இது வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ண போகிற சிவலிங்கம், கூடவே நந்தி தேவரும் இருக்கார். அவங்கள அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த உருளியில் போட்டு ஒரு ஓரமாக நான் எடுத்து வச்சுட்டேங்க. நம்மகிட்ட இருக்கிற விளக்கு கலெக்ஷன்ஸு, பித்தளை விளக்குலாம் உள்ளே இருக்குது. ஏற்கனவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பித்தளை கொஞ்சம் சாமான் வந்து நல்லா தான் இருக்குது. இந்த வாரம் தான் நான் தேய்ச்சேன்றதுனால அவங்க மட்டும் தேய்க்கலை. இவ்வளவுதான் நம்ம தேய்க்க வேண்டிய சாமான்கள், பித்தளை சாமான்கள். இதை மட்டும் நம்ம இப்ப தேய்ச்சிக்கலாம். இந்த விளக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பழசு. இது வந்து நான் இந்த கல்யாணம் ஆயிட்டு இங்க வந்து நான் வந்து யூஸ் பண்ண விளக்குங்க மாதிரி இது. இதெல்லாம் வந்து புதுசு, இந்த வருஷம் வாங்கின புது விளக்குகள். இதெல்லாம் வந்து இப்ப நம்ம தேய்ச்சிடலாம். இதெல்லாம் தான் நம்ம ஏற்கனவே வச்சிருந்தது. கிளீன் பண்ணி தான் நான் இதை எடுத்து வச்சிருக்கேன். தண்ணியில போட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் பழசுதான். இப்ப வந்து இதெல்லாம் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம்.
இதில் இது பண்ணிவிட்டு இந்த ஆர்வ வாட்டரில் ஒரு அலசணும்னா சீக்கிரமாக கருக்கவே கருக்காது. இந்த பாருங்க எத்தனை பளபளப்பு. தட்டு விளக்கெல்லாம் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா ஃபோட்டோஸ்க்கும் தட்டு விளக்குக்கும் நல்ல ஒரு துணி வச்சு தொடச்சி முடிச்சுட்டு குங்குமம் மஞ்சள் நான் வச்சுருந்தேன். பார்க்கலாம். எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. இது வந்து நம்ம கோல மாவு போட்டு அச்சு அடிக்கிற டப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக போட்டு நாங்கள் வந்து நம்ம சாமியை உட்கார வைக்கிற மனையில் அடித்து பார்த்தோம். ரொம்ப சூப்பராக க்யூட்டாக வந்துருந்தது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா மனையெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அன்னைக்கு பார்த்திங்கன்னா பரணி தீபம் ஏற்ற வேண்டிய நாள் இல்லையா. பூஜை ரூம் எல்லாம் க்ளீனிங் முடிஞ்சு பூஜை ரூமில் கோலங்கள் போட்டுட்டு தாமரைப்பூ கோலம் தான் போட்டிருந்தேன். அன்றைக்கி வியாழக்கிழமைன்றதுனால குபேர பூஜை, லக்ஷ்மி பூஜை எல்லாமே செய்திருந்தேன். சிவ பூஜையும் அன்றைக்கி இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப சிறப்பாக செய்யணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா 5 முகம் கொண்ட பரணி தீபம் இதை வந்து நான் ஏற்றினேன். இது என்ன தத்துவம்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களுக்காக நம்ம ஏற்றக்கூடிய இந்த தீபம் அதுதான் பரணி தீபம். யமபயத்தை நீக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த தீபம் கண்டிப்பாக கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடினால் இந்த தீபம் நம்ம ஏற்றியே ஆகணும். இதையும் நம்ம சிறப்பாக அந்த அன்னைக்கு செய்து முடிச்சிருந்தோம். சிவனுக்கு பூஜை செய்யும்பொழுது கண்டிப்பாக சிவபுராணம் படிச்சிடுவேன். அதையும் நான் படித்து நிறைவு செய்திருந்தேன். மறுநாள் அதாவது 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீபத்து அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை நான் செய்திருந்தேன். இந்த பூஜையோடு சேர்த்து நம்ம வீட்டில் வச்சுருந்த சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை பண்ணியிருந்தேன். ரொம்ப சந்தோஷமாகவும் மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்ததுங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய கொடுப்பனை அப்படின்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. காலையில் எழுந்து பூஜை பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருந்தது. அதை வந்து அப்படியே முடிச்சுட்டு மார்னிங் டிஃபன் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா இது மத்தியானம் போல் ஒரு 2 மணிக்கெலாம் நான் கோலம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். வாசலில் வந்து மெயினாக ஒரு பெரிய அகல் தீப கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா சின்ன யானை கோலம் ஒன்று அது மேலே அகல் எரியிற மாதிரி, அதுக்கப்புறம் மயில் ஒன்று போட்டுட்டு அது மேலே எரியிற மாதிரி போட்டிருந்தேன் அகல் வச்சுட்டு. இந்த மாதிரி பறவை, யானை, மயில் போன்ற கோலங்கள் போடுறது கார்த்திகை மார்கழி மாதங்களில் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். போட்டு முடிச்சுட்டு மெய் மறந்து நான் கோலத்தை ரசிச்சுட்டு இருந்தேங்க. அடுத்த வேலை பார்த்திங்கன்னா நம்ம நெய்வேத்தியம் செய்யணும் இல்லையா. அதுக்காக வந்து நான் அரிசி ஊற வச்சுக்கிட்டு இருக்கேங்க. இது வந்து ஃபுல் ரெசிபி போட்டோம்னா லாங் வீடியோவாக ஆகிடும். நான் சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன். 2 டம்ளர் அரிசியை ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ரவை ஊற வச்சுருந்தேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் பொழுது வெல்லம், ஏலக்காய், ஒரு சிட்டிகை உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி கோதுமை மாவும் நான் சேர்த்துட்டு இதை வந்து எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கிறோம். சூப்பராக அப்பம் வந்து நல்லாவே உப்பி வரும். இது வந்து நீங்கள் குழி பணியாரம் மாதிரியும் ஊற்றலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் நான் செய்து அப்பம் எடுத்து வச்சுருந்தேன். இதை அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி போட்டு எடுத்து வச்சிட வேண்டியது தான். அடுத்தது எப்போவுமே நம்ம திருவண்ணாமலை தீபத்துக்கு உப்பு உருண்டை செய்கிறது வழக்கம். இதுக்கான மாவு வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். இடியாப்ப மாவுலேயே செய்யலாம். ஒரு திட்டமாக ஒரு 2 டம்ளர் மாவு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது கரையிற அளவுக்கு, அதாவது அது ஒரு மாவு பதம், இந்த மாதிரி தோசை மாவு, இட்லி மாவு பதம் வர அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சிக்கணும். இதுக்கு அளவுலாம் பெருசாக கிடையாது. இதை வந்து நல்லா கரைச்சி வச்சுட்டு இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கணும். ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் விட்டாச்சு. கடுகு போட்டுட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு ஓரளவுக்கு பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிடணும். ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. மீடியமாக வதக்கினா தான் ருசி நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி தீஞ்ச வாசனை வந்துடும். இதுக்கப்புறம் வந்து நம்ம இது நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் போடுறவங்க பச்சை மிளகாய் போட்டு செஞ்சுக்கலாம். நம்ம காரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவோம். நம்ம குக்கிங் வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் நான் கொஞ்சமாக தான் மிளகாய் போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நம்ம டேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா, அதனால் உப்புலாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக போடுற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாவை வந்து இதில் சேர்த்துக்கணும். தோசை மாவு பதத்தில் கரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த அரிசி மாவை இதில் சேர்த்துக்கணும். இது ஊரெல்லாம் வேண்டாம், இன்ஸ்டண்ட்டாகவே கரைச்ச உடனே நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அது ஒரு மாதிரி உதிரியாக உப்புமா பதம் வரும். அந்த பதம் வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இதோ நான் சொன்ன உப்புமா பதம் இதுதான். இந்த மாதிரி உதிராக வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கணும். கரெக்டாக நான் வந்து ஆற வச்சு அது உதிரியாக வர டைம் பார்த்திங்கன்னா டீ டைமும் ஆகிடுச்சு. ஒரு 4 மணி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். டீயும் போட்டு ரெடியாக வச்சுருந்தேன். சரி இதை உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டு டீயை குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது வந்து கொஞ்சம் சூடு இருந்தது அந்த டைம்லேயே. இந்த மாதிரி உருண்டைகளாகவும் கொழுக்கட்டைகளாகவும் பிடிச்சி வச்சாச்சு. அப்படியே அரிசி உப்புமா மாதிரியும் நம்ம நெய்வேத்தியமாக வச்சு படைச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம். ஒரு அடுப்பில் பாயாசத்துக்கு சேமியா கொதிச்சிட்ருக்கு. அடுத்த அடுப்பில் பார்த்திங்கன்னா இட்லி கொப்பரையை வந்து நான் சூடுபடுத்தி வச்சுருக்கேன். இப்போ இந்த உருண்டைகளை ஒவ்வொன்றா நம்ம அதில் சேர்த்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோன்னா நம்மளுடைய உப்பு உருண்டை ரெடி ஆகிடும். இந்த உருண்டைகளில் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் குட்டி குட்டியாக கேரட் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும்.
ஒரு 5 மணி போல் நம்மளோட நெய்வேத்தியங்கள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இனிப்பு அப்பம், பால் பாயாசம், உப்பு உருண்டை, இந்த 3 பட்சணங்கள் தான் நம்ம செய்திருந்தோம். சக்கரை சேர்க்கறத விட வெல்லமும் நாட்டு சக்கரையும் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் இதில் அதெல்லாம் தான் சேர்த்துருக்கேன், சக்கரை சேர்க்கலை. நெய்வேத்தியம் வேலை முடிஞ்சிருச்சு. மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா சில அகல்களுக்கு எண்ணெய் வச்சு பூஜை ரூமில் எடுத்து வச்சுருக்கேன். வெளியில் வைக்கிறதுக்காக அகல் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் பண்ணிவிட்டு டிவி முன்னாடி வந்து உட்காந்தாச்சு. எப்போ வந்து அண்ணாமலையார் கோயிலில் ஏற்றிட்டு அந்த சிக்னல் வருதோ அப்போ நம்ம ஏற்றணும் அப்படின்றதுக்காக டிவி பார்க்க அந்த ஆர்வத்துக்கு வந்து ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சு. உட்காந்து பார்க்க முடியல. டக்குனு எழுந்துச்சு நின்றுக்கிட்டு ஏற்றிட்டாங்களா ஏற்ற போகிறாங்களான்ற மாதிரி ஒரு ஆர்வத்திலே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உள்ளேருந்து அந்த தூபம் எடுத்துகிட்டு வந்து சிக்னல் காமிப்பாங்க பார்த்திங்களா, மலைக்கு அந்த தீபத்தை காமிச்சாங்க. காமிச்ச உடனே மலையில் ஏற்றிட்டாங்க. அந்த ஜோதி வடிவாக ஈசனை பார்த்த உடனே நாங்கள் அண்ணாமலையாருக்கு அரோஹரான்னு கத்த ஆரம்பிச்சிட்டோம். அரோஹரா மலையில் தீபம் ஏற்றினதுக்கப்புறமா 3 நிமிடங்கள் மட்டும் வெளியில் வந்து போகக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வெளியில் வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்டு அவரும் உள்ளே போனாருங்க. அடிமுடி காணா அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. பிரம்மனும் விஷ்ணுவும் சிவனை வந்து பாதத்தையும் தலையையும் தேடின புராணம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தாழம்பூ பொய் சொன்ன கதையும் அதில் வரும், அதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த தீபம் ஏற்றப்படுது. சிவன் வேற சக்தி வேற இல்லை, இருவரும் சேர்ந்தது சிவசக்தி ரூபம், அர்த்தநாரி ரூபம் அப்படின்றத உணர்த்தும் விதமாக சரிபாதிய உமை அன்னைக்கு கொடுத்தாரு இல்லையா ஈசன், அந்த ரூபத்தை உணர்த்தும் விதமாக தான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் ரூபம் வெளிப்படுது. அர்த்தநாரீஸ்வரர் அழகாக அந்த 2 நிமிடங்கள் ஆடிட்டு போனதுக்கப்புறமா நம்ம வீட்டு வெளியில் வச்சுருக்கிற 2 அகல் தீபங்கள், கிழக்கு முகமாக வச்சுருக்கிற தீபங்களை தொட்டு கும்பிட்டுட்டு நான் தீபம் ஏற்றியிருந்தேன். நல்லா ஏற்றிட்டு மனசார நல்லா வேண்டிக்கணும். இந்த வீட்டுக்கு நல்ல சுபீக்ஷங்கள் இருக்கணும், என்றைக்குமே ஒளி இருக்கணும், இந்த வீட்டில் உயிரோட்டம் இருக்கணும், நம்மளுக்கு என்னென்ன மனசில் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம வேண்டிக்கிட்டு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இங்கேருந்து அப்படியே நம்ம ஆரம்பித்து கோலத்தில், அதுக்கப்புறம் வாசக்கட்டில், இங்கெல்லாம் எங்கெங்கே வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு பூஜை ரூமில் ஏற்றணும். உள்ளேருந்து வெளியில் ஏற்றிட்டு வரக்கூடாது. என்னோடய பொண்ணு நான் ஏற்றுறத அழகாக பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தா. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பையன் வந்து இந்த வாட்டர் லேம்ப்னு இப்போ விற்கிறாங்க பார்த்திங்களா, தண்ணி ஊற்றினாலே எரியும் ஆர்டிஃபிஷியல், அதை வந்து வச்சு இந்த சிவலிங்கம் செய்திருந்தா ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம வாசலில் ஆகாச தீபம்லாம் ஏற்றி முடிச்சதுக்கப்புறமா குட்டி குட்டி தீபங்களும் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து உள்ள பூஜை ரூமில் நான் விளக்கேற்றிட்டு இருக்கேன். 2 காமாட்சி அம்மன் விளக்குகளையும் ஏற்றி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அன்னைக்கு தான் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரதிஷ்டை பண்ணோம் பார்த்திங்களா, அந்த சிவலிங்கம் பக்கத்தில் திருவண்ணாமலையிலேருந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிரிவலம் போயிருக்கும்போது 2 அகல் தீபம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த குட்டி குட்டி அழகான அகல் தீபங்களை வச்சு ஃபஸ்ட்டு நம்மளுடைய வீட்டு லிங்கத்துக்கு வந்து நான் தீபம் ஏற்றிருந்தேன். இந்த ஃபீல் வந்து வேறு லெவலாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளுடைய முருகருக்கு வந்து பூஜை அன்னைக்கு நம்ம செய்திருந்தோம். அதனால் ஷட்கோண கோலம் போட்டுட்டு சரவண பவ அப்படின்னு எழுதிட்டு இந்த அகல் தீபங்கள் 6 அகல் தீபங்களை நம்ம ஏற்றியிருந்தோம். சுவாமி சிலைகளுக்கு நம்ம வாங்கியிருந்த குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸை நான் அன்றைக்கே போட்டு விட்டுட்டேன். ரொம்ப பார்க்கறதுக்கு அழகழகாக இருந்தாங்க. இதில் வந்து அன்னபூர்ணி மட்டும் ஓரளவுக்கு லைட்டாக தெரிவாங்க பாருங்கள். லைட்டாக ஸ்கை ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக அவங்களுக்குனே அளவெடுத்து தைச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு காலத்தில் என்னுடைய பூஜை அறை இப்படி இருந்தது கிடையாதுங்க. கொஞ்ச நாள் வந்து எனக்கு ஸ்பைனல் கார்டு இஷ்யூ இருந்தது. L4, L5, S1 வந்து டோட்டலாக வெளியில் வந்துருச்சு. டிஸ்க்கு ப்ரொலாப்ஸ் ஆகிட்டு கண்டிப்பாக சர்ஜரி பண்ணியே ஆகணுன்ற மாதிரி 1 மாதம் 1.5 மாதம் படுத்த படுக்கையிலலாம் இருந்திருக்கேன். அப்போல்லாம் சுவாமியை வந்து நான் திட்டியிருக்கேன். எனக்கு எதுக்கு இந்த மாதிரி சோதனை கொடுக்குறீங்களா, நீ எல்லாம் ஒரு சாமியா அப்படின்ற மாதிரிலாம் நான் பேசினவ தான் நான். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பூஜை அறை வந்து இருண்டுக்கிட்டே தான் இருந்தது. என்னைக்கோ ஒரு நாள் என்னால் முடிகிற அன்றைக்கி தான் நான் தீபம் ஏற்றுவேன். அந்த மாதிரி இருந்த காலங்கள்லாம் மாறி இப்போ அந்த வலியோட கூட ஓரளவுக்கு என்னால் மேனேஜ் பண்ண முடியுது இந்த லைஃப்பை அப்படின்னா மனோதிடம் தான். இந்த மனதிடம் வரணும்னா கண்டிப்பாக நம்ம சாமியை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டா தான் வரும். வேறு எதுனாலையும் இது வராது. உடம்பால் இந்த பிரச்சனைகள் அப்படின்னா நம்மளுக்கு மனசால் சில வேதனைகள் இருக்க தான் இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு மனசால் வேதனை கொடுக்கக்கூடியவங்க நம்ம கூடவே இருப்பாங்க, நம்மளை விட்டு வெளியில் இருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க. எப்படியோ ஒன்று நம்மளுக்கு டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்கிற லைஃபாக தாங்க இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற தைரியன்றது நம்மளுக்கு பக்தியும் கடவுள் நம்பிக்கையும் கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம ஆஹா ஓஹோன்னு ஜாஸ்தி பண்ணால் தான் கடவுள் நம்மளை திரும்பி பார்ப்பாருன்னு மட்டும் நினைக்காதீங்க. சின்ன சூடம் கொளுத்திட்டு மனசில் நினச்சாலே கடவுளுடைய பரிபூர்ண அருள் நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒரு சின்ன மெசேஜ் தான். என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினச்சேன், அதை நான் சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்தபடியாக நான் வந்து ரொம்ப நாள் ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன். ருத்ராட்சம் வந்து நான் அணிஞ்சிருந்தேன். இந்த ருத்ராட்சம் வந்து எனக்கு கிரிவலம் போகும்பொழுது திருவண்ணாமலையில் இலவசமாக வழங்கப்பட்ட ஒரு ருத்ராட்சம். அது 3 ருத்ராட்சம் நான் வாங்கியிருந்தேன். அதில் ஒரு ருத்ராட்சத்தை நான் அந்த அன்னைக்கே கட்டி வச்சு அண்ணாமலையார் படத்தில் அவரோட தலைக்கு மேலே இந்த ருத்ராட்சத்தை அப்படியே வச்சுருந்தேன் அந்த கயிறோட. அதை வந்து நான் சாயந்தரம் இதெல்லாம் முடியும் பொழுது எடுத்து நான் கழுத்தில் அணிஞ்சிக்கிட்டேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்
சந்தோஷமான விஷயம். நான் போன வருஷத்துலேருந்தே இந்த விஷயத்தை வந்து நினச்சிக்கிட்டே இருந்தேன், நம்ம வந்து ருத்ராட்சம் அணியணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், ருத்ராட்சம் அணியலாமா, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறவங்க ருத்ராட்சம் அணியலாமா, பெண்களுக்கு மாதவிடாய் நேரம் வருமே இதெல்லாம் அணியலாமா அப்படின்ட்டு. ருத்ராட்சத்துக்கு தோஷமே கிடையாதுங்க. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறவங்க யார் வேணாலும் அணியலாம். 5 முகம் கொண்ட ருத்ராட்சம் குடும்பஸ்தர்களுக்கு மிக மிக உகந்தது. அதை வந்து நீங்கள் அணிஞ்சிக்கலாம். இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம், இந்த குலதெய்வ பூஜைக்காக என்னுடைய ஓரவத்தி வந்து மாடிக்கு வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து வெட்ட வெளியில் தான் வச்சு கும்பிடுவோம். சூப்பராக அந்த நில ஒளியில் குலதெய்வ பூஜை பண்ணிவிட்டு பொங்கல் வச்சுருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்கள்லையும் நம்ம வந்து வருஷத்தில் ஒரு தடவையும் குலதெய்வ பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மாடியில் பூஜையெல்லாம் முடிஞ்சோன்னே ஒரு குட்டி செல்ஃபியும் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம கார்த்திகை தீப வீடியோ இந்த வருடத்துக்கானது நிறைவடையுது. என்னை போலவே எல்லாருமே இந்த வருட கார்த்திகை தீபத்தை அருமையாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்குமே அந்த ஈசன் திருவருள் புரியட்டும். எல்லார் வாழ்க்கையிலையும் எது எது கிடைக்கலையோ அதெல்லாம் கிடைச்சி நன்மை பெருகட்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் குழந்தை பிறக்கும். அதே போல் வேலை வாய்ப்பு, குடும்ப நலன், வறுமை எல்லாம் நீங்கி எல்லாமே சுபிக்ஷமாக இருக்கக்கூடிய வருஷமாக எல்லாருக்கும் அமையட்டும்னு நான் ஈசனை பிரார்த்திக்கிறேன். அண்ணாமலையாருக்கு அரோகரா. இந்த வேண்டுதலோட இந்த வருட கார்த்திகை தீபம் வீடியோ நிறைவடையுதுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் நன்மையே நடக்கும். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.